அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வேகமெடுக்கும் வக்ரகுருவால் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற போகின்றன, எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பயிற்சியானது அமைய போகிறது. கும்பராசிக்காரர்கள் அந்த 6 ராசியில் ஒரு இடமாக இருக்கிறீர்களா, அல்லது கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது குரு பகவான் நல்ல நன்மை கொடுக்கக்கூடிய 4 தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அதோடு மட்டுமல்லாது வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த ராசியின் அதிபதியான சனியும் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் பலம் பெற்று ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. எனவே சில தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இந்த வேளையில் குருவும் வக்ரத்தில் திரும்புவதால் கும்பராசிக்காரர்கள் அதிக கவனமும் விழிப்புணர்வும் கூடுதலாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் சுமார் 4.5 மாதங்கள் அங்கு வலம் வர போகிறாருங்க. அவர் வலம் வரக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. ராசியின் அதிபதியான சனி கூட சமகிரகமாக பார்க்கிறார். குருவின் பார்வையிலும் சனி சமகிரகமாக தான் இருக்கிறார். எனவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் வக்ரம் பெறுவது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பல மாறுதல்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் 3, 5, 6, 8, 10, 12 ஆகிய இடங்களில் உள்ள ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வகையில் பார்க்கும்போது மீன ராசி, மகர ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி, சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி ஆகிய 6 ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஆனால் அதே வேளையில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பது நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7.5 சனியின் பகுதியில் சில நன்மைகளை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் அர்த்தாஷ்டக குரு மட்டும்தான் இருக்கிறார். இப்போது அவர் வக்ரம் பெறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் குரு பகவான் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 15 முதல் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. ஆனால் நவம்பர் 4 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் அதீத பலத்துடன் ஜென்ம சனியாக சனி அமர போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் குருவும் வக்ரத்தில் திரும்பியிருப்பதால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளும் சாதகமற்ற அமைப்பிற்கு மாறியிருப்பது சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை சில இடங்களை வலு சேர்க்கிறது. சில இடங்களில் உள்ள தோஷங்களை நீக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பல தடைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது குரு 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த இடங்களில் உள்ள பல தோஷங்கள் மறைந்து நல்ல மாற்றமும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ள பாதிப்புகள் விலகும். எதிர்பார்க்கிறபடி பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட தசாபதிகள் வலுவாக இருப்பின் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில்
தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரை பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாறுதலை மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். பணிகளை செய்யும் போது விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. சிறு கவனக்குறைவு கூட சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை நிச்சயமாக அளிக்க வேண்டாம். அதனால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி திருமணம், புதர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு வக்ரம் பெற்றாலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே திட்டமிடுதலை விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்று ஜென்மராசியில் பலம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் கூட சில தவிர்க்க முடியாத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே பொறுமையாக இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை கையாள வேண்டும் என்பதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம். உங்களுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் அளவாக வைத்து கொண்டால் பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நன்மை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. கடனுக்காக சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட்டே ஆக வேண்டும் என்பதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வுடன் இருங்க. உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்ல சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் கூட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான நெருக்கடிகள், சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சூழ்ச்சிகள், தந்திரங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு, பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. நீங்கள் நினைக்கிறபடி அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். காத்திருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள், புதிய விளைநிலங்களை வாங்கிக் கொள்வதற்கான யோகத்தையும், புதிதாக அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சியில் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. பெண்மணிகளின் நலனை பொறுப்பேற்ற குரு பகவான் வக்ரம் பெறுவது பெண்மணிகளுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட குருவினுடைய சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு சில தடைகள் நிச்சயம் விலகும். மேலும் பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்போதுதான் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்.